முதல்ல இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் மீச பத்மாவை பார்க்க போறேன். என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு மீச பத்மா தான் காரணம்னு ஸ்டேஷன்ல எழுதி வச்சுட்டு வந்திருப்பிய. இல்ல பத்மா, கொஞ்சம் வயிறு சரியில்லை, டாய்லெட் போறேன்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். கேள்விப்பட்டேன் நீ கொஞ்சம் திமிர் பிடிச்சவன்னு. கொஞ்சம் திமிர் பிடிச்சவனா? ஏய், இவனை உன்ட்ட தப்பா சொல்லியிருக்கான். நான் ரொம்ப திமிர் பிடிச்சவன். ஸ்கூல் பசங்களை வச்சு கிரைம் பண்ற ஒன்னக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது R2 போலீஸ் ஸ்டேஷன்ல 72 போலீஸ் ஆபீசரை வச்சு வேலை செய்யற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். சரிப்பா, நீ ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? நீ குமார் கொலை பண்ண வீடியோ வச்சு நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்தேன்னு வச்சுக்க, நீ குறைஞ்சது ஒரு 4 மாசம் கோர்ட்டு கேஸ் நினைச்சு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவ. நீ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உன் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் கூட இங்க இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நீ குமாரை கொலை பண்ண மாதிரி அவங்களே கொலை பண்ணிடுவேன்னு நினைச்சு பயந்து வெளியே கிளம்பி அவன் சொந்தமா தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நீ உங்க அப்பனை மட்டும் தனியா தொழில் செய்ய வேண்டியதுதான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். என் ஷூ லேச கட்டி விடு. யாருகிட்ட? உன் ஷூ லேச கட்டி விட்டா உன் யூகோ சாட்டிஸ்ஃபைட் ஆகி வீடியோ கொடுத்துருவியா? கண்டிப்பா. இந்த வீடியோவால நாளைக்கு எதுவும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. பத்மா, நீ அக்யூஸ்ட், பேச்சு மாறுவ. ஆனா நான் போலீஸ், சொன்னதுதான். இந்த வீடியோவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இந்த ஷூ லேச கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. ஏய், நீ நாளைக்கு என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ ஷூ லேஸை கட்டி விடு.